Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல 36 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். இந்த சாரிக்கு உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போறோம். இது சாரி. இதுதான் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ். நம்ம இத தான் 36 இன்ச் அளவு வச்சு நம்ம கட் பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா இதுதான் நம்ம லைனிங் எடுத்துறோம். இது பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட் 36 இன்ச்சுக்கு 80 பாயிண்டே நமக்கு போதுமான அளவு. இப்போ வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைனிங் அப்படிங்கறனால நம்ம ஒரு 1 இன்ச் விட்டுக்கலாம். இதே சாதா ப்ளவுஸ் அப்படின்னா 1.5 இன்ச் விடணும் கீழே மடக்கிறதுக்கு. நம்ம இப்போ ஒரு 1 இன்ச் அளவுக்கு நமக்கு கோடு போட்டுக்கலாம். இவங்களுக்கு நம்ம ஒயரை எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னா 13 அளவே இவங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். இவங்க ஒரு 1/4 இன்ச் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி எனக்கு தைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம 13.75 வைக்க போகிறோம். இப்போ 13.75 கரெக்டாக இங்கே வச்சுட்டு இது நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த 1/2 இன்ச் அளவுக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைக்க போகிறோம், அதாவது கழுத்து இந்த அகலம் எவ்வளோ வைக்க போகிறோம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க கழுத்து கொஞ்சம் அகலமாகவே தான் போடுவாங்க. நான் இவங்களுக்கு ஒரு 3 இன்ச் எடுக்கிறேன். அதாவது 3 இன்ச் ரெடி அளவு. அதாவது 2.25 தான் ரெடி அளவு. சாரி, 2.25 ரெடி அளவு. நம்ம 3 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு ஷோல்டர் 2.25லேருந்து 3 வரை வைக்கலாம். நம்ம இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.25 வச்சாவே போதும் தையலோட சேர்த்து. இப்போ மேலே நம்ம அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இடுப்பு நம்ம ஒரு 4 இன்ச்சை குறைக்கிறோம். இந்த 4 இன்ச்சை குறைச்சிட்டு நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஒரு லைன் பண்ணிடலாம். இப்போ கழுத்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், கழுத்தோட அளவு கீழே மேலேருந்து நம்ம கீழே வரையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 9.5 இன்ச் வச்சுருக்கோம். 9.5 இன்ச் இவங்க ரொம்பவுமே அகலமாகவும் இறக்கமாகவும் தான் போடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இறக்கம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 9, 8 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் இவங்களுக்கு 9.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ மேலே நம்ம 3 இன்ச் வச்சுருக்கோம். அதே 3 இன்ச்சை நம்ம கீழையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். பார்த்தோம்னா இவங்களுக்கு ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வேறு ஏதாவது டிசைன் நெக் வேறு மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கு உள்ளேயே தான் நான் வரைஞ்சிக்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாகவே நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொரு இதாக முடிச்சுக்கலாம். இந்த கழுத்து பகுதியை முடிச்சுட்டு அப்புறம் ஆம்கோலுக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு கழுத்து இந்த மாதிரி பா நெக் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் பக்கமாக குறைச்சிட்டு கோடை நீங்கள் இந்த கோடு இங்கே தான் இருக்கணும். அதாவது இந்த கோடை மட்டும்தான் வச்சு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பா நெக்குனா இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்கள். இதே ஸ்டார் நெக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்கேல் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இல்லை நீங்கள் இலை மாதிரி வரணும், அது மாதிரி எந்த நெக் வச்சாலும் இந்த கோட்டுக்கு உள்ள பக்கமே வச்சு வைக்கணும். இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா கழுத்து ரொம்ப அகண்டு போயிடும். அதையும் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கு ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறோம். அதனால் நம்ம இந்த ஸ்கேல் வச்சு ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இவங்களுக்கு ஆம்கோல் எவ்வளோ வைக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்துக்கலாம்.
நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 5.25 இன்ச் வச்சுருக்கோம். அதே 5.25 இன்ச்சை வந்து நம்ம இந்த மாதிரி கீழே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதையும் நம்ம இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி இணைச்சிட்டு இவங்களுக்கு வந்து நான் வந்து ஆம்கோல் வந்து 6 இன்ச் வைக்க போகிறேன். நம்ம இப்போ கொடுக்குற அளவுக்கு பூராமே நம்ம ஆல்ரெடி வேறவங்களுக்கு நம்ம வந்து அளவெடுத்து தைச்சு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிற பட்சத்தில் தான் இதை வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் தைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஆம்கோலுக்கு வந்து 6 இன்ச் போட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து 36 இன்ச்சை வந்து 36 இன்ச்சை வந்து 4ஆல் வகுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து 9 இன்ச் கிடைக்கும். 9 இன்ச் கிடைக்கும். அந்த 9 இன்ச்சை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையலுக்கு உள்பக்கம் வந்து நம்மளுக்கு தையலுக்கு தேவையான வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை இப்போ ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து வரையணும். அதுக்கு வந்து நம்ம டேப் இந்த மாதிரி பிடிச்சிட்டு 6 இன்ச்சுக்கு பிடிச்சிட்டு 6ல் பாதி வந்து நம்மளுக்கு 3. உங்களுக்கு தெரில அப்படின்னா கூட நம்ம எத்தனை இன்ச் வந்தாலும் இப்படி மடக்கி பிடிச்சிட்டு அதுலேருந்து பாதிக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதிலேருந்து நம்ம எவ்வளோ ஷேப்புக்கு வந்து நம்ம இந்த ரவுண்ட் வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் வச்சாவே போதுமான அளவு. இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 கோட்டையும் வந்து நம்ம இணைச்சி இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக இந்த 3 கோடும் நம்மளுக்கு பொருந்துற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருந்துற மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு இந்த அளவே வந்து கீழே வச்சுக்கலாம். நம்ம இதே அளவே கீழே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 9 இன்ச்சு இங்கே வச்சுருந்தோம். அந்த 9 + 1.5 மேலே என்ன அளவு இருக்கோ அதையே கீழே வச்சுக்கோங்க. கீழே டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம விட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து அதை குழப்பிக்காதீங்க. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம வந்து பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இப்போ வாங்க கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து இந்த சைடு நம்ம வந்து வெட்டியிருக்கோம். அதவே நீங்கள் இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க சைடு வந்து அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ வந்து இதை 4ஆக மடிச்சுக்கலாம். 4ஆக மடித்து பார்த்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு முன்ன பின்ன இருக்க துணி வந்து நல்லாவே தெரியும். பாருங்கள், இந்த துணி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. நம்ம அதை கட் பண்ணணும். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்குங்க. இது 2 ஸ்லீவுக்கும் உண்டான வந்து அளவு. இப்போ வந்து கீழே வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இதை வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்கு வந்து அளவு விட போகிறோம். நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டாலே போதும். இது லைனிங் ப்ளவுஸ் தான். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கையை எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி அளவு வந்து 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து விடணும். அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க.
இப்போ வந்து நம்ம அடிக்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு தான் வந்து அடிக்கை சுற்றளவும். அந்த அளவு இங்கே மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சை வந்து குறைக்கணும். அந்த கை குழி வந்து வெட்டுறதுக்கு ஒரு 3 இன்ச்சை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து 5.5 வச்சுருக்குறோம். நம்ம 1 இன்ச் சேர்த்தோம்னா 6.5, அதோட ஒரு 1/4 இன்ச்சை சேர்க்கும்போது 6.25 இன்ச் வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வரையணும். இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரைய தெரியல அப்படின்னா இப்போ இங்கே நான் குறிச்சிருக்க மார்க்லேருந்து நம்ம இங்கே வரையும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு 2ஆக பிரிச்சிட்டோம். இந்த அளவில் இருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேலே கூட்டிக்கங்க. இங்கே வச்சு ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த கோட்டளவில் கூட்டிட்டு இப்போ கை வந்து குண்டாக இருக்க பட்சத்தில் வந்து நம்ம 2 இன்ச் இங்கே விடலாம். இவங்களுக்கு குண்டா இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 1.5 இன்ச் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இவங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு 1.25 கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த கோடை வந்து இதோடு சேர்த்து இங்கே வந்து இணைக்கணும். இப்போ இங்கே வந்து இந்த கோட்டை டச் பண்ணி அப்புறம் வந்து நம்ம இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கிறதுல வந்து நேராக வந்து இவ்வளோதான் இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்படியும் வரல அப்படின்னா நான் இன்னொரு மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு தான் வந்து நம்ம வந்து பேக் பீஸ்க்கு வந்து ரவுண்டு வரைஞ்சோம். இப்போ இதே ஸ்கேலை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இந்த அளவை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லைட்டாக அப்படி லைட்டாக இங்கே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சை லைட்டாக அப்படி இறக்கிங்க. இறக்கிட்டு இப்போ வரைங்க. இந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். இந்த 1/4 இன்ச்சில் வந்து 1/4 இன்ச் கூட இல்லை, இதில் வந்து பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு அளவு வந்து மாறிடாது. இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி எடுக்க தெரில அப்படின்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் இருந்தாவே போதும். கரெக்டாக இப்படி வச்சு உங்களுக்கு இந்த கோட்டில் தான் வந்து இணையணும் அப்படின்னிங்கன்னா இது ஒரு 1/2 இன்ச்சு இந்த கோட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து இறக்கி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இறக்கி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த கோட்டுக்கே வந்துடும். இப்படியும் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டிருந்த மாதிரி இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த அளவுமே சரியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த அளவு மாதிரி உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். அதையும் உங்களுக்கு தைக்கிறப்ப எப்படி சரியாக வருதுங்கிறதையும் நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம இதுக்கு உள் வளைவு வரையணும். இப்போ இந்த கோட்டிலேருந்து இங்கேருந்து இதில் வந்து பகுதியை பிரிக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி டேப் வச்சு அளந்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு அளக்கிறதுல வந்து பிரச்சனை எதுவும் இருக்காது. இப்படி டேப் அப்படி 2ஆக மடக்கிட்டு இந்த அளவு, அதே மாதிரி இங்கேருந்து இப்படி பிடிச்சிட்டு இதை இப்படி மடக்கி இங்கே பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இந்த 2 அளவு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் மேலே, இந்த அளவுலேருந்து 1/4 இன்ச் கீழே, இவ்வளோதான். இப்போ இந்த அளவு வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சை வந்து இங்கே வச்சுக்கிறோம். இங்கே வந்து 1.25 வச்சோம், இங்கே வந்து ஒரு 1 இன்ச் வச்சாலே போதும். இப்போ இங்கே வளைவு எடுத்ததை நம்ம இதிலேருந்து வளைவு எடுக்கிறோம். இதில் டச் பண்ணி கரெக்டாக இங்கே வந்து சென்டரில் இப்படி முடித்து இங்கே பாருங்கள் இந்த கோட்டோட இணைச்சி இவ்வளோதான். இப்படி எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த உள்குழிவு வந்து கரெக்டாக எடுத்துடலாம். கையோட அந்த உள்குழிவு கரெக்டாக எடுத்துட முடியும். இப்போ வாங்க இப்படி கட் பண்ணிடலாம். இந்த சைடில் வந்து நம்ம 1.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதில் கட் பண்ணாமல் இங்கே கட் பண்ணி காட்டுறேன். இதுவுமே உங்களுக்கு சரியாக தான் வரும்.
நம்ம இது வந்து இந்த துணி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு. இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கைக்குழி வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் பீஸை வச்சு அளந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டருக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம், அதை இப்படி மடக்கிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், அதையும் வந்து கரெக்டாக அப்படி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த கோட்டை வந்து இங்கே வச்சு பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது. இப்படி அளந்து பார்க்கலாம். நம்ம ஷோல்டருக்கு வந்து இவ்வளோ துணி விட்டுருக்கோம் தையலுக்கு. இப்போ அந்த தையல் துணியிலேருந்து நம்ம கோடு விட்டுருக்க அளவுலேருந்து கரெக்டாக இந்த ஸ்லீவை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தணும். இப்படி நகர்த்தி வந்து பார்க்குறப்ப கரெக்டாக வந்து உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து பொருந்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்தாவே நம்ம வந்து பேக்கும் ஸ்லீவும் கரெக்டாக வெட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே கோடு போட்டிருந்தோம், கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் ஒரு பிரச்சனை இருக்காது. நான் தைக்கிறப்ப உங்களுக்கு இதையும் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம இந்த கைக்குழி வெட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கணும். நம்ம 4 பீஸையும் வந்து வெட்டிடக்கூடாது. அந்த முன் பக்கம் தெரியறதுக்கோசரம் தான் நம்ம கைக்குழிவு எடுக்கிறோம். நீங்கள் 4 பீஸையும் ஒன்றா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து மறுபடியும் அந்த ஸ்லீவே வேஸ்ட்டு. இந்த மாதிரி 2ஆக பிரித்து வச்சுட்டு நம்ம இந்த கைக்குழிவு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இவ்வளோ தான். இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு கைக்குழிவு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். தெரியுதுங்களா? உங்களுக்கே பாருங்கள் கைக்குழிவு வந்து நம்ம எவ்வளோ அழகாக வந்து இப்படி வெட்டியிருக்கோம்னு. நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டுறப்ப வந்து உங்களுக்கு கைக்குழிவு வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பழகுறீங்க, தையல் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இதவே வச்சு ஃபாலோ பண்ணி தைங்க, கரெக்டாக வரும். இப்போ வாங்க நம்ம வந்து ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எங்கிட்ட வந்து நம்ம பேக் தட்டு வெட்டியிருக்கோம், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஸ்லீவ் வெட்டியிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே இந்த துணியை இப்படி மாற்றிக்கங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த துணி மாதிரி நம்மளுக்கு இந்த பக்கம் வரணும். நம்ம வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் போட போகிறோம். நேர் கட்டிங்னா நம்ம இப்படி போட்டு கட் பண்ணணும். அதாவது துணி வந்து நேராக இருந்தால் இது நேர் கட்டிங். நம்ம வந்து இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். இதை வந்து கரெக்டாக இப்படி போட்டுக்குங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து கிராஸ்லேயே வந்து ஸ்ட்ரைட், அதாவது வந்து ரொம்ப நேராக இந்த மாதிரி கிராஸ்லேயும் போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து லைட் கிராஸ்லேயும் போடுவாங்க. அது வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்படி கிராஸ் கட்டிங்கில் தான் போட போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக அப்படி மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவில் இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா முன்கழுத்து வந்து மேலே ஏறி வரும். அப்போ இந்த அளவு வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கொஞ்சம் அந்த கோடவே கொஞ்சம் மேலே வரையும் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நான் இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இவங்களுக்கு வந்து நான் முன்கழுத்து வந்து 6.25 இன்ச் வைக்க போகிறேன். 6 இன்ச் வச்சாலே போதுமான அளவு தான். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கழுத்து வந்து கொஞ்சம் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் இறக்கி தான் போடுவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து நான் 6.25 வைக்கிறேன். 6.25 வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி 6.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கழுத்தை வந்து 2.5 இன்ச் வந்து உள்ளே தள்ளி வெட்டலாம். வெட்டினோம்னா இங்கே வந்து நம்ம அகலம் கொடுத்தோம்னா இவங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வரும். அப்படி உங்கள் கஸ்டமர் கேட்டாங்க, எனக்கு வந்து முன்கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் சேர்த்து, அதாவது இங்கே வந்து இது பண்ணணும், இங்கே வந்து அதே இடத்துல தான் இருக்கணும். இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அப்புறமா வந்து நீங்கள் ரவுண்டு வளைவு வரையணும். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம அப்படி எதுவும் பண்ண போகிறதில்ல. இவங்களுக்கு வந்து நம்ம இந்த 3 இன்ச்சுக்குள்ளேயே தான் வந்து ரவுண்டு வரைய போகிறோம். அப்படி உங்கள் கஸ்டமர் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம ரவுண்டு வளைவு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சு வச்சு இந்த ரவுண்டு வளைவு போட்டோம். ஒன்னேகால் இன்ச் வச்சு நம்ம இந்த ரவுண்டு வளைவு போட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சை மாற்றிக்கோங்க. 1/4 இன்ச், நம்மளுக்கு 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு குறைச்சாலே போதும். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த 1/4 இன்ச்சில் குறைஞ்சி இப்படி குறைஞ்சி வெட்டிட்டாலே நம்மளுக்கு போதும். இதுதான் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் குடையிறது. ஒவ்வொருத்தவங்க வந்து கொஞ்சம் கூன் வளைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த உள் வளைவே எடுக்க தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் நம்ம குறைஞ்சி வெட்டினா தான் கரெக்டாக அமையும். இங்கேருந்து வந்து நம்மளுக்கு மெயின் டாட் ஒயரை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இவங்களுக்கு வந்து நான் ஒரு 10.25 இன்ச் வைக்கிறேன். 10.25 மொத்த உயரம் வந்து நான் வந்து 13.25 வைக்கிறேன். இவங்களுக்கு வந்து 12.25 வச்சாலே போதுமான அளவு தான். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து செஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய அளவு, அதனால் வந்து நம்ம வந்து 13.25 வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி செஸ்ட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதாவது வந்து பாடி சுற்றளவு வந்து 36 இன்ச்சு, செஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2.25 வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 9.25 9.5 இன்ச் வந்து மெயின் டாட் அளவு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இந்த டாட்டோட அகலம் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நான் வந்து எல்லா அளவுக்குமே வந்து ஒரு 3.25லேருந்து 4.5 3.25லேருந்து 4 இன்ச் வச்சாலே போதுமான அளவு. இவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 3.25 வைக்கிறேன். 3.25 ரொம்ப சரியாக இருக்கும். இந்த 3.25 ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதாவது டாட்டோட அளவையும் இதையும் இப்படி ப்ளஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின். இதே 3.25 கரெக்டாக நம்ம இங்கேயும் வச்சிடலாம். இப்போ இந்த டாட் வந்து நம்ம எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா 1.25 இன்ச்சு நான் வந்து இவங்களுக்கு பிடிக்கிறேன். இங்கிட்டு 1.25, அதே மார்க்கை வந்து இந்த பக்கம் ஒரு 1.25, இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த ஊக்பட் சைட்லேருந்து வந்து நான் 5 இன்ச்சை வந்து இவங்களுக்கு குறைக்க போகிறேன். 5 இன்ச்சை வந்து இப்படி குறைச்சிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் 1.25 இன்ச், இந்த அளவு வந்து 1.25 இன்ச் வச்சுருக்குறோம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நான் வந்து 4.25, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2.25, ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து இப்போ ரவுண்ட் பண்ணணும். இப்படி ரவுண்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி இந்த கோட்டில் இருந்து இந்த கோட்டுக்கு இந்த மாதிரி கோடு போட்டு இங்கேருந்து இந்த மாதிரியும் நம்ம கோடு போட்டு வெட்டலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பும் எடுக்கலாம், இந்த மாதிரி கூர்மையாக வந்து இங்கனுக்குள்ளே வர மாதிரியே எடுக்கலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் உயரம் வந்து அதிகமாக வச்சுருக்கோம் 13.25.
இப்படி நம்ம வெட்டி நம்ம தைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கப் வந்து ரொம்பவுமே ஷார்ப்பாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து அமுங்கியும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நான் தைக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுலேருந்து இங்கே டாட் பிடிக்கணும். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 1.5. நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த அளவே வைங்க, கரெக்டாக தான் இருக்கும். இங்கிட்டிருந்து ஒரு 1.25லேருந்து ஒரு 2 இன்ச் வரையுமே நம்ம வைக்கலாம். இவ்வளோதான் அந்த மார்க்கு. இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு டாட் நம்ம பிடிப்போம். இங்கே பிடிக்கிறப்ப துணி கொஞ்சம் இதாகும். இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும், இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் இருந்தாவே போதும். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். கழுத்து வந்து உங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இங்கே ஒரு டாட் பிடிப்போம். இப்போ வந்து நம்ம இன்னொரு டாட் பிடிப்போம். இந்த டாட்லேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி இந்த மாதிரி இதோடு தான் நம்ம நிப்பாட்டிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சை வந்து இதோடு வந்து நம்ம நிப்பாட்டிக்கணும். இது வந்து மெயினாக வந்து சாதா ப்ளவுஸில் வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ் ஒன்று வரும். அதில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ப்ளவுஸில் மட்டும் இந்த 1/4 இன்ச்சை கட் பண்ணணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் யாருக்கும் அப்படி தேவைப்படாது. லைனிங் ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த அளவு வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. அப்படியும் மீறி எனக்கு லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் இந்த மார்க் இதுவரையும் தான் நீங்கள் இது பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த 1/4 இன்ச்சு இங்கே கூட்டிக்கங்க. இங்கே குறைக்கிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சை இங்கே 1/4 இன்ச்சை கூட்டிக்கங்க. இந்த கோடை பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கு. இங்கே குறைக்கும் போது இங்கே கூட்டிக்கங்க. இங்கே குறைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி தைச்சி கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து நான் ஏன் இப்படி மார்க் பண்ணேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த உள்வளையை வந்து நம்ம எடுக்கிறது கரெக்டாக இதுக்குள்ளேயே அந்த 1/4 இன்ச்சு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த மார்க்கும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த 1/4 இன்ச்சை மட்டும் குறைச்சிருங்க. இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம அதே அளவில் தான் வெட்ட போகிறோம். நீங்கள் இந்த மார்க்கை வந்து தப்பாக இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம இது பண்ணிடணும். இந்தளவு நம்ம வெட்ட போகிறதில்ல. இவங்களுக்கு வந்து நேராகவே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வெட்டுறப்பயே வந்து இந்த மார்க்கை வந்து அழுத்தி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா உள்ளேயும் நம்மளுக்கு இந்த மார்க் விழுந்துடும். அப்போ வந்து கப்போட 2 அளவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்த மட்டும் நம்ம ஏன் மார்க் பண்ணல அப்படின்னா, இந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போதே வந்து புதுசாக ஒருத்தவங்களுக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னா கடையில் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி இந்த அளவு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி அவங்களோட பேர் எழுதி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து அடுத்த ட்ரிப் வந்து அவங்க வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து அப்படியே இருக்கட்டும். இல்லை அவங்க ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னா, புதுசாக வர்றவங்க மிஸ்டேக் சொல்கிறாங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருத்திக்கங்க. இல்லாட்டி ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து எழுதி இவங்களுக்கு அடுத்த ட்ரிப் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி அதில் பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சும்மா அளவெடுக்கிறதுக்கு அவசியம் இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டி தான் கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறதுலே 2 விதம் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நேராக வச்சுருங்க. இப்போ இந்த அளவில் இருந்து இங்கே இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவு வரையும் பாருங்கள் 3.5 இன்ச் இருக்குது. அந்த 3.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 1 இன்ச் கூட்டணும். அப்போ 4.5 வரும். இப்போ இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு நம்ம அளவு எடுக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 இன்ச் வருது. ப்ளஸ் வந்து 1, அப்போ 4.25. நீங்கள் இப்படி வச்சும் பட்டியை வந்து வெட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டாட்டை வந்து நீங்கள் தைக்கும்போது இப்படி பிடிச்சிருங்க. கரெக்டாக இந்த மாதிரி டாட்டை நம்ம இப்படி பிடிச்சிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதுவே ஷேப் கொடுக்கும். இந்த ஷேப் அளவுக்கு ஷேப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த 4.5 இன்ச்சை வச்சுக்கோங்க. அப்போ மேலே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு, கீழே வந்து பட்டி 1/2 இன்ச் மடக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வளைவு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் வளைவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். நான் வந்து எப்பயுமே வந்து பட்டி வந்து இப்படி தைச்சி முடிச்சுட்டு டாட் பிடிச்சிட்டு தான் வெட்டுவேன். ஏன்னா அப்போ வந்து இந்த ஷேப் வந்து அழகாக நம்மளுக்கு அமையும். நான் உங்களுக்கு இதை தைக்கிறப்ப வந்து எப்படி பட்டி கட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பட்டி கட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த அளவு வந்து நான் உங்களுக்கு போட்டு மட்டும் காட்டுறேன், கட் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பட்டிக்கு துணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சரியாக வச்சுட்டு இப்போ இங்கேருந்து டேப் வச்சு அளந்து பாருங்கள் 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சை கொண்டு வந்து இங்கே வைங்க. வச்சுட்டு இப்போ அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.25 இருக்குது நம்மளுக்கு. இப்போ பட்டியோட நீளம் வந்து நம்ம 9.25 வைக்கணும். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஒரு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நேர்படுத்திட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு 9.25 இந்த மாதிரி 9.25 வந்து இந்த மாதிரி 9.25 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் பாருங்கள், இது ஊப்பட்டி சைடு இப்போ 3.25 இன்ச்சு இருந்துச்சு. அதாவது ரெடி அளவு வந்து 3.25 இருந்துச்சு. நம்ம 1 இன்ச்சு சேர்த்துறப்ப 4.25. இப்போ அந்த 4.25 வந்து நம்ம கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கிட்டு ஊப்பட்டின்னு தெரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டி வந்து மாறிடக்கூடாது. இந்த பக்கம் வர்ற பட்டி அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், 3.5 ரெடி அளவு வந்து 3.5, அதோட ப்ளஸ் ஒரு இன்ச் சேர்க்குறோம். இந்த 1 இன்ச் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா மேலே 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்கு, கீழே பட்டியை மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 1 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ 4.5 வருது. இந்த 4.5 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு போட் மாதிரி இந்த மாதிரி போட் மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்பயே நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எது ஏற்றதோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது.
கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து எந்த ஏற்ற இறக்கமும் வராது. இந்த மாதிரி கட் பண்ணுறப்பையும் அந்த மாதிரி வராது. நான் ஏன் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் வந்து பட்டியை நான் வெட்டுறேன் அப்படின்னு பார்த்தா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கும். அதனால தான் இப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நம்மளுக்கு எந்த மிஸ்டேக் வராது. அடுத்த வீடியோவில் தைக்கிற வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. நம்ம 36 இன்ச் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோவை நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியலைன்னா கொஞ்சம் ஓட்டி விட்டு கூட, அதாவது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து கூட பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் வெட்டியாச்சு. இந்த ஸ்லீவு எல்லாம் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.